நம்ம எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அப்பாவை பார்த்த ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்குறோம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். அவ்வளவு அழகா இட்லி கலை எடுத்து கொடுத்துருக்காரு. ஏசாமி ஏசாமி ஏசாமின்னு ஒரு பாட்டு போட்டாரு. எப்பா அப்படியே கொலசாமி தான் அது. கண்டிப்பா அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு மிகப்பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அதை அந்த அகிம்சையோட நம்ம தமிழ்நாட்டையும் நடத்தி சொல்லணும் அப்படின்றத 2K கிட்ஸுங்களுக்கு எடுத்து உரைக்கிற மாதிரி. ஏன்னா படித்தோடனே வெளிநாட்டுக்கு போயிடணும், திரும்பி வரப்போ அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, அந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. இந்த சூழ்நிலை யாருக்குமே ஏற்படக்கூடாதுன்றத கண்டென்ட்டாக வச்சு கண்டிப்பாக இட்லி கடை மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா எனக்கு அவர் நடித்த அசுரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குது. பேசுகிறப்ப எனக்கு அவ்வளோ ஃபீலிங்கு. அதை விட பார்த்திபண்ணை மிரட்டி எடுத்துட்டாரு. ஒரு ஊருக்கு விசுவாசக்காரனாகவும் ஒரு விவேகமான போலீஸ்காரனாகவும் பின்னி பெடலை எடுத்திருக்காரு. கொஞ்சம் பின்னாடியே ஒரு 4 சீன் வந்தால் கூட நறுக்குன்னு அடித்த மாதிரி அந்த இட்லி கடை லான்ச்சில் கூட சொன்னார். அவங்க அண்ணன் என்னை சோழனா காட்டிட்டாரு, இவர் என்னை தோழனா காட்டிட்டாருன்னு சொன்னார். கண்டிப்பாக ரொம்ப கெட்டிக்காரராக நடிச்சிருக்காரு. முருகனாக வந்த எங்கள் தனுசு சிவன் கண்டிப்பாக நல்லா அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குது. ஏன்னா 2 கிலோ மாவை போட்டு ஆட்டுறப்ப என்ன பாடுபட்டு இட்லி சுடுவாங்கன்றத அதை சொல்லியிருக்காரு. இட்லி கடையும் கண்டிப்பாக வாழ்க்கையும் ஒன்றுன்ற மாதிரி காட்டியிருக்காரு. எல்லாரும் படம் பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, இமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அந்த இமோஷன்ஸ் ஒர்க் ஆகிறது தான் அந்த படமே. அது ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறோம். அப்பா அம்மா, ஆன்சஸ்டர்ஸ், கடவுள், அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அதுதான் படத்தோட கோரே. தான் படத்தோட கோரே தான். இமோஷன்ஸ் ஒர்க் ஆகிறது தான் படத்தோட கோரு. அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதனால் இது ஒரு நல்ல படமாக சொல்லலாம். ஸோ மெயின் ரீசன் என்னென்னா ட்ரக்ஸு அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும், பெரிய ஆக்ஷனாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நார்மலாக கிளாஸாக என்ன வேணும் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட வாழ்ந்த வழிமுறைகள், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே மறக்கக்கூடாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெலோடிஸாக இருக்குது, அவ்வளோ கனெக்ட் ஆகுது படத்து கூட. ஸோ நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஜிவி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை இன்னும் அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம அந்த படத்துக்குள்ளே இன்னும் இன்வால்வாக நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறோம், நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்றத இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் நிறையா வருது. கண்டிப்பாக நிறைய பேர் பாருங்கள். பெரிய படங்கள் தான் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள் நிறையா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நிறையா வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான படம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்ததில்ல. திருச்சி ட்ரம்பலம்லேயே அவ்வளோ அவங்களோட கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி. ஸோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ரிவெஞ்ச் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ஸோ அவங்க 2 பேரோட இதுவுமே ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க ரொம்ப அப்படியே ஆக்ஷனாக கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையாது, ஸ்மூத்தாக அப்படி தான் கொண்டு போக முடியும் இந்த படத்தை. ஸோ அதனால தான் இட்லி கடைன்னு வச்சுருக்காங்க. பேஸே அதில் இட்லி கடை தான். அதில் நடக்கிற என்னென்ன விஷயங்கள், அதில் சின்ன என்னென்ன ஏமாற்றம், லைக் ரிவெஞ்ச், இதெல்லாம் தான் வச்சு அந்த படத்தை பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய பேருக்கு. பாருங்கள். சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். போன படத்துக்கு அது எப்படி ரொம்ப ஆக்ஷனாக ராவாக இருக்கும் இல்லையா, இந்த படம் அப்படி இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். எல்லா ஜானர்லேயும் படம் எடுக்க முடியும் அப்படின்றத அவர் இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு மூவி. ஃபேமிலியோட பார்க்கலாம். பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி, டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். அருண் விஜய் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்க்கலாம். பேரண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ் கூட இருந்து பார்த்துக்கணும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பாருங்கள். எக்ஸ்பெக்ட் லாஸ்ட்டாக தனுஷ் டைரக்ஷன் ராயன் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருந்துச்சு. கல் கிளாசிக்காக ஒரு மாதிரி. இந்த படம் எப்படி இருக்கு?
ஆமாம் லாஸ்ட்டாக ராயன் வந்து சொல்லியிருந்தாங்க சில பேர் நல்லா இருக்குது சில பேர் வந்து ஓகே ஆவரேஜ் சில பேர் நல்லாவே இல்லை ஆனால் அந்த படம் உண்மையாலே ஒரு நல்ல படம் ஒரு அண்ணன் தம்பிங்களுக்கு இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து நம்ம அதே மாதிரி இட்லி கடை அவங்க அப்பாக்காக அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்பாவோட கடையை நம்ம ஒரு பையனாக எடுத்து நிற்கணும் நல்ல படம் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் சச் அ நைஸ் மூவி திஸ் இஸ் தனுஷ் ஃபீல் குட் மூவினாலே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க ஹிட்டு காம்போ தான் இந்த படம் எப்படி இருக்கு இல்லை நான் விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலாக பட் ஃபர்ஸ்ட் ஷோ போனதுன்னா அது ராயன் படம் ஃபார் தனுஷ்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் பட் அவரோடது வந்து ஒரு ஃபீல் குட் மூவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த 3 அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப பார்ப்பேன் திருச்சிற்றம்பலம் அதில் நித்யா மேனன் தனுஷ் அவங்கலாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஃபீல் குட் மூவி இவர்கிட்டேருந்து பேஷன்ஸ் நம்ம கற்றுக்கலாம் இப்படியும் நம்ம சாதிக்கலாம் அடிதடி மட்டும் இல்லாமல் நம்ம பொறுமையாகவும் இருந்து ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம் இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு எவ்வளோக்கு 10 கண்டிப்பாக 9.5 பார்க்கலாம் கண்டிப்பாக செட் ஆகும் ஈஸ் ஆக்டர் டேரக்டர்னு இருக்க போது அவர் நிறைய யோசிச்சிருப்பாரு இப்போ ஆடியன்ஸும் கண்டிப்பாக இருக்காங்க ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும் வசனங்களும் நல்லா இருக்கு ஒரு சீனுமே நல்லா இருக்கு அவர் பாசம் எல்லாத்துக்குமே கரெக்டாக எடுத்து வச்சிருக்காரு 100% ஃபுல்ஃபில் இருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு படம் ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக தான் கொண்டுட்டு வராங்க பட் ஒரு இன்டர்வெல்ல படம் கரெக்டாக இருக்கு அந்த ஸ்லோ மோஷன் கூட அவங்க பாசம் எப்படி இருக்குன்னு அந்த பொறுமையாக காட்டுறாங்க நல்லா இருக்கு சார் படம் மிக அருமை சார் சூப்பராக இருந்தது கிராம ரிலேட்டடாக இருக்கிறதுனால நல்லா இருந்தது ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பர்கர் அது இதுன்னு சாப்பிட்டுன்னு இருக்கோம் ஆனால் நம்மளோட அந்த காலத்தோடைய மாவை ஆட்டி சாப்பிட்றதும் அந்த அம்மிக்கல்லாம் சான்ஸ்லெஸ் அதெல்லாம் இந்த கதை மூலமாக இந்த படத்து மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது மிக நல்லா இருக்கு சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே சென்டிமெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படி இல்லை சார் நல்லா போகுது நல்லா தான் இருக்கு கதை நல்லா இருக்கு இட்லி வந்து ஒரு நல்ல ஃபுட்டு ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னா இட்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இருக்கு டயலாக்ஸ் எல்லாம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது ரொம்ப இதுவாக இல்லாமல் கிரிஞ்சாலாம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது மியூசிக் ஜிவி சார் மியூசிக் நல்லா இருக்கும் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்னதான் நம்மளை எதிரி நம்மளை என்னதான் வந்து இது பண்ணாலும் நம்ம வந்து திருப்பி அவங்கள பழி வாங்காமல் நம்ம அவங்கள மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் ஸோ அந்த கான்செப்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க இல்லை ரிச்சு ஏழைன்றது இல்லை அந்த நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத மறக்காம அவங்க பண்றாங்களா அதுதான் நல்ல விஷயமா இருக்கு 9 கொடுப்பேன் படம் பரவாயில்ல எங்கேஜிங்காக இருந்தது படம் நல்லா இருக்கு ஆக்டிங் அருண் விஜய் பிரமாதம் பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா இருக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்கு 5க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் 5 கொடுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு படம் 5க்கு 5 தரலாம் சாங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எந்த சீன் தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு எல்லா சீனுமே நல்லா தான் நடிச்சிருக்காரு சூப்பராக இருந்துச்சு படம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ சொல்லப்போனால் நானும் ஒரு கிராமத்து சைடு வந்த பையன்தான் இப்போ படம் எங்கள் நேட்டிவிட்டி சைட்லேருந்து நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி எனக்கு பார்க்கும்போது நல்லா எனக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருந்தது சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குக்கா ரொம்ப மனசு தொடுற அளவுக்கு பிடிச்சிருக்கு தனுஷ் நித்யா மேனன்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க செமையாக நடிச்சிருக்கு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை அவங்களாம் எனக்கு அப்பா இல்லை எங்கள் அப்பாவை பார்த்தா ஒரு ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்க்குறோம் தேங்க்யூ இட்லி கடை பார்த்துட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்குக்கா நல்லா இருந்தது நல்ல குடும்பத்து படமாக இருந்தது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது தனுஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு எந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் இன்ட்ரோலாம் கொடுத்துருக்கதா சொன்னாங்க அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் இருந்தது நல்லா இருந்தது ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் பசங்களுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கதையாக இருந்தது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அதான் அந்த பழைய காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்க அவங்க அந்த நடைமுறை வந்து தலைமுறை அதை வந்து அவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நல்லா இருக்கு சாங்ஸ்லாம் எப்படி சூப்பராக இருந்தது நல்லா மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் என் அப்பாவை பொறுத்த வரைக்கும்
இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில்.